ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. இப்போ நம்ம வந்து 2 ப்ளவுஸை வந்து பார்க்க போகிறோம். சாரீ பார்த்திங்கன்னா லைட் ஒரு சீ க்ரீன் மாதிரி ஒரு கலரு, பார்டர் வந்து வயலட்டு டார்க் கலர் அந்த மாதிரி இருந்தது. அதனால் அவங்க ப்ளவுஸ் கம்மியாக இருந்ததுனால எனக்கு வந்து தனியாக ப்ளவுஸு பிட்டு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. சில்க் காட்டனில் பாருங்கள், அதுதான் இந்த கலரு, வயலட் கலர் மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டார்க்காகவும் அதனுடைய பார்டர் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நேரில் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரியுது. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த ஒர்க்கும் அதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து சென்னையிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சிஸ்டர், நந்தினின்னு ஒரு சிஸ்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சாரியோட கலரில் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு, அடுத்து ஸ்மால் டியூப் பீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டியூப் பீட்ஸில் ஒரு 4 லேயர் வந்து வி ஷேப்பில் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்டரோட டிசைனில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியோட கலர் க்ரீன் கலரில் ஒரு கிளிப் ஸ்டோனு, அடுத்து ஒரு வி ஷேப்பு, அடுத்து வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸ், நம்ம சாரீ கலர்லேயே லீஃப் சீக்வென்ஸு ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா நான் அது வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸோட சென்டரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து அவங்க ப்ளவுஸில் நம்ம லட்கான் மாதிரி வைப்போம்ல, அதை கேட்டிருந்தாங்க. நான் என்கிட்ட இருந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அதை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பிங்க் கலர் வரும்போது நான் அந்த ஷேடு ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து க்ரீன் ஸ்டோன் வைக்கும்போது பிங்க் கலர் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன். சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் எனக்கு இமேஜ் அனுப்ப சொல்கிறேன். இது வந்து நான் அன்ஸ்டிச்டு ப்ளவுஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. ஆனால் ஸ்டிச்டு ப்ளவுஸில் அது ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு இமேஜ் அவங்கள அனுப்ப சொல்கிறேன். இன்னும் அவங்களுக்கு கொரியர் பண்ணலை. நான் பொங்கல் டேஸில் வந்து நம்ம கொரியர் பண்ணும்போது அது லேட் ஆகும், மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு பொங்கல் கழிஞ்சு பண்ணலான்ட்டு நாளைக்கு தான் கொரியர் போட போகிறேன் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு ரவுண்ட் சர்க்கிள் அவங்க காமிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு சைடு மட்டும்தான் அந்த ரவுண்டு இருந்துச்சு. இப்போ இவங்க சாரியில் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பு இருக்குது. அதாவது ஃபுல் கவர் ஆகிற மாதிரி இருந்தது. சென்டரில் ஒரு லீஃப் டிசைன் இருந்துச்சு. நான் இதை பேஸ் பண்ணி தான் அந்த சாரியில் ஸ்லீவ்லையும் கொடுத்துருக்கேன். அந்த நந்தினி சிஸ்டரும் பார்த்திங்கன்னா நிறைய கைட் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படிங்கிறதும் அவங்க சொன்னாங்க. அதை பொறுத்தும் நம்ம வந்து அவங்கள்ட்டையும் ஒரு சஜஷன் கேட்டுட்டு இப்படி பண்ணுறதா அப்படின்னு பார்த்துட்டும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க இமேஜ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னுமே நமக்கு என்னென்னா ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் அதனுடைய அழகு இன்னுமே தெரியும். அதை அவங்க ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு விடுறேன்னு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நமக்கு உடைய ஸ்லீவில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்துட்டு, அப்புறம் ஃப்ளவர் சீக்வென்ஸ் 2 கலரு, அடுத்து சாரியோட கிளிப் ஸ்டோனு, இப்படி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துட்டு சுற்றி நான் என்ன புட்டாஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சக்கரி இருக்குது பார்த்திங்களா, ஆரி ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சக்கரி வச்சு அதுக்கு மேலே ஒரு 3mm பீடும் கொடுத்துட்டு டியூப் பீடும் கொடுத்துருக்கேன் லீஃப் மாதிரி. அடுத்து அவங்க நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு ஹிப் பெல்ட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஹிப் பெல்ட்டை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதை அதோட சேர்ந்து வர்ற மாதிரி அந்த டிசைன் வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சென்டரில் நல்ல பெரிய கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலர் கொடுத்துட்டு, க்ரீன் கலர் சாரியோட லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்து 2 பக்கமும், அடுத்து பிங்க் கலரில், அது பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆரஞ்சு இல்லாத ஒரு கிளிப் ஸ்டோன் இருக்குது. அதை நான் 2 பக்கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் டியூப் பீடு கொடுத்துருக்கேன் இந்த ஆர்டரில், அப்புறம் சக்கரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த ஹிப் பெல்ட்டை மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு 2 லேயர் ஜரி லைனும் கொடுத்துருக்கேன். அப்புறம் அவங்க ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. ஒரே லைனில் நான் ஹேங்கிங் கொடுக்கலான்னு பார்த்தேன், அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு லாங் டியூப் பீடும் 2 டியூப் பீடும் உள்ள மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல் வீடியோ நான் வந்து தரையில் வச்சுட்டு அதை உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன், காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி அது தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இன்னுமே ஸ்டிச் பண்ணி அவங்க இமேஜ் சென்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரூச்சஸ் டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இதை ஃபோட்டோவும் நான் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த புட்டாஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்குமே சிங்கிள் நாட்டு போட்டு தான் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த டைம் ரொம்ப அதிகமாக எடுத்தது. அது மாதிரி இந்த டியூப் பீட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுனால பார்த்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் ஒர்க் முடிச்ச சாரி டிசைனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலரு நம்ம நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஃபேண்டா அந்த மாதிரி சேர்ந்த ஒரு கலரு, பார்டரில் வைலட்டு, அப்புறம் அந்த மாதிரி வந்துச்சு. அவங்க கேட்ட டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் வச்சு இதில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. செல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது வந்து ஷைனிங் செல்ஸு. இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. நார்மலில் மேட் ஃபினிஷிங் உள்ளதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளிட்டர் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த சாரியோட கலர் நமக்கு வந்து நேரில் பார்க்குறத ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. அவங்க கேட்டது வந்து செல்ஸு டைப்பில் தான் ஒர்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3, 4, 5, 6 அந்த மாதிரி. இது வந்து ஸ்லீவ் டிசைனு. இந்த ஸ்லீவில் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருக்கிற மெட்டீரியல்ஸு அண்ட் அந்த சாரியில் உள்ள கலர்ஸை பேஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் மோட்டிவ் மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்கேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 லீஃப் டிசைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபும், அப்புறம் அந்த செல்ஸ் வர மாதிரி, அப்புறம் அந்த கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸு, அந்த என்னென்ன கலர் இந்த சாரியில் இருக்கோ அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். கிளிப் ஸ்டோன் அங்கங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலரு சின்ன கிளிப் ஸ்டோனு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸு, அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸோட கலரை வந்து ப்ளூ கலரில் ஒரு கிளிப் ஸ்டோனு, அப்புறம் மேலே அந்த ஒரு மாதிரி ஃபேண்டா கலர் மாதிரி, அதாவது இந்த சாரீ வந்து டபுள் ஷேட் இருந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நம்ம ஸ்லீவில் ஒரு பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர் வர மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து சென்டரில் ஒரு ஹேங்கிங்கும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ப்ளூ கலர்ஸ் நம்ம ப்ளவுஸில் பண்ணியிருந்தோம்ல பேக் நெக்கில், அதே மாதிரி தான் நான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்க இமேஜ் சென்ட் பண்ணும்போது நான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருந்தேன். ஒரு செல்லு, ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸு, நெக்ஸ்ட்டு ஒரு ஹேங்கிங், அந்த மாதிரி 3 கொடுத்துருந்தேன். அது சிம்பிளாக இருக்கட்டும் போதும் அப்படிங்கிறதுனால. இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வரல. அந்த ஸ்டோன் வந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் மேலே கொஞ்சம் டார்க் கலர் ஏதாவது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வீடியோ எடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த ப்ளவுஸ் போட்டுடலான்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்லீவ் டிசைனும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். ஃபுல் கவரேஜ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இமேஜ் நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு நமக்கு போடும்போதும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள். இந்த ப்ரூச்சஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இப்போ அதை அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனி கொஞ்சம் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ஆர்டர் வரும்போதும் அந்த ஒர்க்கை வீடியோ எடுக்க முடியல ஒர்க் பண்ணும்போது வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.